ஃபேமிலியாக கடவுளை பிரித்து பாட போகிறோம். அதே மாதிரி நம்ம நிறைய ஷேரிங், ஏன்னா ஒரு பிஸி ஷெட்யூல் நம்ம லைஃப் போயிட்டே இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு பிஸி ஷெட்யூலில் நம்ம லைஃப் போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு பிரேக் எடுத்து நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த நாளை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு அக்கேஷன். இது எப்படி வந்து வாழ்ந்த நீர் வருவீர் இம்மானுவேலே, சார்ந்து வாழ மருந்தினும் பேரன்பிலே, சேர்ந்து வாழ்ந்த நீர் வருவீர் இம்மானுவேலே, சேர்ந்து வாழ்ந்த நீர் வருவீர் இம்மானுவேலே. ஏற்படுத்தியதெல்லாம் இந்த மாதிரி ஒரு குடும்ப கூடுகைக்காகத்தான் இந்த மாதிரி திருவிழாக்களே அந்த காலத்திலேயே நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்ட தலைமுறைகளுக்கு அப்போ மொழி போர்னா என்ன, மொழி போராட்டத்தில் எப்படியெல்லாம் நம்முடைய தலைவர்கள் அல்லது அரசியல் தலைவர்கள் பங்காற்றி இருக்கிறார்கள், அதில் அந்த அறிஞர் அண்ணாவுடைய உரையாற்றல், அந்த உரைகள்லாம் இந்த சோசியல் மீடியாவில் யூடியூப்ல நிறையா வரும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஃபேமிலி கெட் டுகெதர் மூலமாக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தந்தையருக்கு முன்னாடி இருந்தவர்கள், அவர்களை முக்கியமாக அதுதான் இங்கே ஜோசப் ஜெயமணி பியஸ்டா அப்படின்னு போட்டுக்கிறீங்க. அப்போ இவர்களுடைய காலகட்டத்தில் எப்படி அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணாங்க, எந்த எல்லாம் இன்சிடென்ட் நடந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நம்மளுக்கு சங்கீதம் 133ல் ஒரு வசனம் உண்டு, சகோதரர்கள் ஒருமித்து வாசப்படுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு தாடியில் வழிந்து அந்த ஆடைகளில் அங்கிகளில் வழிபடும் எர்மோன் மற்றும் சியோன் பர்வதங்களின் மீது இறங்கும் பணிக்கும் ஒப்பாக இருக்கிறது. அங்கு கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் அப்படிங்கிற அந்த வசனம். அப்போ இந்த மாதிரி சகோதரர்கள் இந்த நாட்களில் இந்த நாளிலும் கூட இந்த அருமையான இடத்துல நம்ம ஒருமித்து, அதாவது 40 வருஷம் 50 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விடுமுறை காலங்கள் வந்தால் உடனே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறது அல்லது உறவினர்கள் வீட்டுக்கு போய் ஏஞ்சலை போல அருமையான அழகான இடத்திலே ஆய்வுட்டி வந்து பிறந்தாங்க. அப்போ எங்கள் அக்கா வந்து ஹாஸ்பிட்டலில் சின்ன ஹாஸ்பிட்டல் படிச்சுட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா இப்போ எங்கனாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு எங்கேயாவது செலவு ஆனாலும் ஆயிட்டு போயிட்டு எல்லாத்தையும் அங்கே அந்த ஸ்தானத்தில் ஓட்டி சேர்த்து விட்டுருவாங்க. அகஸ்டின் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது என்னுடைய நெகிழ்ந்த அவர்கள் நெகிழ்வினை உருவாக்கிவிட்டது. ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வை திரும்ப படிச்சுட்டு நாங்கள் எல்லாம் போனோம். ஒரே காரில் தான் நாங்கள் எல்லாம் போனோம். போனோம்னா சரி சும்மா இருக்கோம்னா அண்ணி ஒரு விளையாட்டு அப்படின்னா காரத்தில் என்ன விளையாட்டு அப்படின்னோன்னு நீ வந்து நல்ல ஒரு குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் நினைக்கலப்பா, அதை வந்து எங்களுக்கு தெரியாது நல்ல குடும்பத்தை பற்றி அப்படின்னு
ஜோசப் நாம் பேதையாய் வாழ்ந்தோம், ஏதொன்றும் அறியாமல் பாவாடைகளில் மூழ்கிவிட்டோம், என்றும் துயரத்தில் துடித்து நின்றோம். புது பாதை வழிகாட்டி விண்ணில் ஜீவ ஒளி கூட்டி மண்ணில் இன்று மகிமை கொண்டு தேவன் வந்தார் தென்மலராக. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினத்துல இதை ரொம்ப நாளாக நம்ம ஏற்கனவே இருந்தது. நம்ம குடும்ப நிரந்தர செயலாளர் மிஸ்டர் அகஸ்டின் தம்பி அவர் விரைவாக உடனுடனே ஒரு அவ்வளோ செயற்குழு அதுதான் அவங்களுக்கு நான் கேட்குறேன். பிள்ளைகள் எல்லாரும் நல்லா படிக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும், தாத்தா பாட்டியினுடைய பேருக்கு பெருமைப்படுத்தணும். இதுதான் நான் விரும்புகிறேன். எல்லாருக்கும் நன்றி. வருஷம் அதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கையாவது கூடணும். கூடி ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஹாலில் நடத்தலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு டூர் எங்காவது போகலாம். போய் மொத்தமாக அங்கே ஒரு ஹால் எடுத்து ஏன் பாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தாத்தா என் மனசில் இப்போ வரைக்கும் அந்த பாடல்களை நம்ம கடவுளுடைய சுத்தி பாடல்களாக இருந்தாலும் சரி, மற்ற பாடல்களாக இருந்தாலும் பாடுவதற்கு அவருக்கு எனக்கு ஒரு வேகமான ஒரு தருகிறத நான் நினைக்கிறேன். அடுத்து குணம் தெரியுமா?
போகலாம் சொல்லுங்கள், எங்கே போகலாம் சொல்லுங்கள். போட்டு மூத்தவர்கள் பகிர்ந்து கொண்ட பகிர்வு, இளைய தலைமுறைகள் கற்றுக்கொண்ட வாழ்வின் அனுபவங்கள், ஒரு பொங்கல் நல்லா அழுத்துங்கள். அடுத்து ஜீதாக்கா 1 2 3 4 போகலாம் பொங்கல் வாழ்த்துக்கள். ஒன்றுதான் கல்யாணம், அந்த ஃபங்க்ஷன், அது டான்ஸ், பாட்டு எல்லாம் ரொம்ப அதே நினைவுகள் இன்னைக்கு எனக்கு அது புதுப்பிக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த ஒரு கூடுகின்ற நம்ம எல்லாருடைய குடும்பங்களும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. மூத்த மகளாகிய நான் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பெற்றோருக்கு பெருமைகள் கொண்டிருக்கார். அதனால எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் சார்பாக நானும் ஜெபிக்கிறேன். ஜெபம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் இந்த கூடுகையோடும் வருங்காலத்தில் கிட்டத்தோடும் எல்லா நாளும் நிறைவாக இருந்து வழிநடத்துவதாக.